வணக்கம். ஒரு ஆத்மா, காவி ஆத்மா யூடியூப்பில் பேசியிருந்தது. அது பிறர் மனதில் உறுத்தும். அப்படி வார்த்தைகள் அதை பயன்படுத்தக்கூடாது. பெரிய பாவம். மன பிறர் மனதால் உற்சாகப்படுத்தலாம். உந்தலையும் உறுத்தலையும் உண்டாக்கும்போது அதுவும் ஒரு பாவம். அதாவது தீமை செய்தவர்கள் நன்மையை அணிவிக்கிறார்கள், நன்மை செய்வர்கள் தீமையை அணிவிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை கொடுத்து பேசியிருந்தாரு அந்த ஆத்மா. தீமை செய்தவர்கள் தோற்றத்தில் பொலிவாக இருந்தாலும் உள்ளத்தில் அவர்கள் பொலிவில்லை. நன்மை செய்தவர்கள் தோற்றத்தில் கஷ்டப்பட்டாலும் உள்ளே உள்ள ஆத்மா சந்தோஷமாக இருக்கும், குறிப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. இதில் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை, தீயவர்களும் இல்லை. எல்லாம் அதனுடைய இடத்தினுடைய நிலைப்படி வாக்கு. அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. அதையும் கடப்பார்கள். தீயவர்களும் நல்லவர்களாகலாம், நல்லவர்களுமே தீயவர்களாகலாம். அது அந்தந்த சந்தர்ப்பத்தினுடைய நிலைப்பாடு. அதை ஒவ்வொருத்தரையும் பிரித்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இந்த ஆத்மாக்களை பிரித்து ஒரு பட்டியலிட்டு காட்டுவது அது நல்லதில்லை. ஆத்மாக்களை பட்டியலிடக்கூடாது. அதாவது மேட்டு நிலையில் இருக்கிறவன் திடீர்னு வெள்ளத்தால் வந்து அந்த மேட்டு நிலையை அரித்து பள்ளமாக்கி விடலாம். அந்த இடங்களை செழித்திருக்கும். கொஞ்சம் பள்ளப்பகுதியாக இருந்தாலும் அந்த பள்ளப்பகுதியில் நீர்த்தேக்கம் இருந்தால் அந்த இடம் செழிக்கும். அதே போல் ரொம்ப பள்ளமாக இருந்து நீர்த்தேக்கம் அதிகமாக இருந்தாலும் மேலே இந்த வெள்ளப்பெருக்கு வந்து மேற்கொண்டு உடைத்து அந்த இடமே ஒரு பக்குவம் இல்லாத இடமாக அந்த வெள்ளப்பகுதி ஆக்கிவிடும். இதில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தான் இன்பமும் இருக்குது, துன்பமும் இருக்குது. இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிறத பிரிப்பு, நன்மை தீமைங்கிறத பிரித்து நாம் அதுக்கு தக்கன வாழ நினைத்தோம்னால் நாம் உள்ளம் சந்தோஷம் அடையாது. நல்லவர்களையும் நேசிப்போம், தீயவர்களையும் நேசிப்போம். அவர்கள் பக்குவப்படுவார்கள். தீயவர்கள் என்று ஒதுக்கப்பட வேண்டாம். நிச்சயமாக எத்தனையோ முனிவர்கள் வழிப்போக்கராகவும் வழிப்பறி கொள்ளையடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்து சித்தர்கள் ஒரு தூய்மையான மகான்களாக இருக்கிறார்கள். அதில் நல்லவர் என்ன, கெட்டவர் என்ன, இந்த பிரித்து பார்த்து அவர்களை பட்டியலிடக்கூடாது. பெரிய பாவம். ஆனால் பக்குவப்படுத்தி அவர்களை உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் நியாயம். இதுதான் நியாயம்.